ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். ரேண்டம் டெஸ்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. மேலே இருக்கிற 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணோடனே கீழே வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரிண்ட்டுக்கு உண்டான செட்டிங்ஸ்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஏரோ வந்து அங்கே வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக என்ன இருக்குன்னா காப்பீஸ். நம்ம வந்து இந்த பேப்பரை வந்து எத்தனை காப்பி வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் பிரிண்டரில் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணலை, ஸோ அதை வந்து ஆக்டிவில் வந்து எனக்கு காமிக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் பிரிண்டரோட கனெக்ட் பண்ணிக்கிங்கன்னா எத்தனை காப்பீஸ்ன்னு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்கள் எத்தனை காப்பீஸோ அந்த நம்பரில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது என்னென்னா கலர். இப்போ வந்து பிரிண்டருக்கு வந்து கலரில் வேணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணுமா அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓகேவோ, கலரில் வேணும்னா கலர், இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 2 சைடட். அதாவது 1 சைடில் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் அவுட் வேணுமா இல்லை டபுள் சைடுமே வேணுமா அப்படின்றத அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 2 சைடட் வேணும் அப்படின்னும் போது நம்ம வந்து அங்கே வந்து எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோனா. இல்லை 1 சைடு மட்டும்தான் பிரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னும் போது நம்ம வந்து நோன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர். இதில் பேப்பரில் வந்து எந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் வந்து இருக்கணும், லெட்டரில் இருக்கணுமா இல்லை A4 ஷீட்டில் இருக்கணுமா, இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து நிறைய வந்து ஸ்டைல்ஸ் எல்லாம் பேப்பர் சைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து எது நமக்கு ஓகேவோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா லே அவுட். லே அவுட்ல வந்து போர்ட்ரைட்டாக இருக்கணுமா லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போர்ட்ரைட்னா வெர்டிக்கல் ஆர்டரில் வந்து நமக்கு வந்து பேப்பர் சைஸ் வந்து வரும். அதே லேண்ட்ஸ்கேப்னா நம்ம பிரிண்டிங் எல்லாமே வந்து ஹரிசான்டல் ஆர்டரில் வந்து இருக்கும். இப்போ நான் போர்ட்ரைட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேப்பர் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க, வெர்டிக்கல் ஆர்டரில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்குது. அதுவே இப்போ லேண்ட்ஸ்கேப்புன்னு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அது பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்க, அகலமாக வந்து அதாவது ஹரிசான்டல் ஆர்டரில் வந்து இருக்குது, அகலமாக வந்து கொஞ்சம் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது ஓகேவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா பேஜஸ். பேஜஸில் வந்து அதே போல் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஆல்னு இருக்கும், ஒன்று வந்து இன்னொன்று ரேஞ்சுன்னு இருக்கும். ஆல்னு இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா எல்லா பேப்பர்ஸையும் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணணுமா அப்படின்னு அர்த்தம். அது ரேஞ்சுனா வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம பேஜ் நம்பர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், டைப் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேஜஸில் வந்து நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனாக வந்து ரேஞ்சுன்னு இங்கே இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து செகண்ட் ஷீட்டை தேர்ட் ஷீட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு வந்து என்ன இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், செகண்ட் ஷீட்டு தேர்ட் ஷீட் மட்டும் வந்து அது வந்து டிக் பண்ணியிருக்கு. அதுவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்டை தேர்ட் ஷீட்டை மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து எது டிக் ஆகிருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஷீட்டோ தேர்ட் ஷீட்டை மட்டும் வந்து டிக் பண்ணியிருக்கும், அது மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்காக தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக மேலே வந்து சேவஸ் பிடிஎஃப்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா சேவஸ் பிடிஎஃபாக வந்து பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணுறதாலும் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஆல் பிரிண்டர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ நான் ஆல் பிரிண்டர்ன்னு வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கோனே இப்போ வந்து பிரிண்டர் வந்து அங்கே வந்து லோடிங் ஆகுது. இப்போ அந்த பிரிண்டர் நேம் வந்து டிஸ்பிளே ஆனோடனே அதை செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகிடும். அதே போல் வந்து நம்ம டைப் பண்ணது எல்லாமே வந்து பிரிண்டிங்கும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஓகே.